வீட்டில் எத்தனை பேருங்க? அம்மாக்கு 3 பேர். 3 பேர். 3 நான் தான் பெரிய பொண்ணு. சரி, நீங்கள் சார் உங்கள் வீட்டில் எப்படி? அப்பா வந்து கொளுத்து வேலை தான் செஞ்சார், கட்டட வேலை, கூலி வேலை. இப்போ நானும் அந்த வேலை தான் செய்யணும் இருக்கேன், கூலி வேலை தான் செய்யணும் இருக்கேன். 1993 கல்யாணம் ஆச்சு எங்கள் மேரேஜ். 93. இப்போ எங்களுக்கு வந்து 3 பசங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு, 2வது பையன், 3வது ஜீவிதா. அவங்க என்ன படிச்சு? 12வது வரைக்கும் படித்தாங்க. +2 வரைக்கும் படித்தாங்க. வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன் அதுக்கு மேலே படிக்க வைக்கலையா? இல்லை, அவள் படிப்பு அந்த அளவுக்கு 3 சப்ஜெக்ட் விட்டுருந்தா. சரி, அதெல்லாம் எழுதி முடிச்சதுனால காலேஜ் சேர்க்கலான்ட்டு இது பண்ண 36,000 ரூபாய் கேட்டாங்க. ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியா? நகை இதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, எப்போ கேட்டாங்க? 4 வருஷம் இருக்கு. 4 வருஷம். அந்த ஃபீஸ் கட்ட முடியல, படிப்பை நிறுத்தி வீட்டோட இருக்கு. படிப்பை நிறுத்தல, போய் காலேஜுக்கெலாம் கேட்டு வந்தோம். சரிங்க. காசு ரெடி பண்ணலான்னு இது பண்ணும்போது பாப்பா ஜீவிதா வந்து அப்போது லேடிஸ் ப்ராப்ளம் வெள்ளப்படுதுன்னு சொல்லிச்சு. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன். சரி, நம்ம அதுலேயோ காசு ரெடி பண்ணுறதுல இட்டுன்னு போகலாம் அப்படின்னு. சரி. அப்போது வந்து அங்கே காரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி. நல்லா கீரை பழம்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இவங்க அன்னிலிருந்து வந்து சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றியோ மோர் சாப்பிட்றது, காரமே சேர்க்காம இதுவாக சாப்பாடு அப்படியே. இருக்கீங்க. அப்போ உக்கானது தான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு வந்தோம் இல்லைங்களா, அப்போ இருந்து அவங்க சாப்பாடை மாற்றிட்டாங்க. அவளாவே மாற்றிட்டாங்க சாப்பிட்றது. அப்புறம் இருக்க அதே மாதத்தில் நைட்டில் தூங்காமல் இருக்க ஆரம்பித்தாங்க. ஏன் தூங்க மாட்டேற, தூங்குனாக்கா தூங்க மாட்டாங்க. அப்போ தான் ட்ரெஸ் மூவ் பண்ணுறாங்க, ட்ரெஸ் மூவ் பண்ணிடுவாங்க தூக்கத்தில். அவளை திட்டினவனா ட்ரெஸ்ஸை கட்டிடுவான். சுத்தமாக தூங்க மாட்டாங்க. இல்லை இது தெரியாது, ஏன் தூக்காமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க. உட்காந்துருப்பாங்களா? இந்த கால் மடக்க கூட மாட்டான். கேட்டால் இந்த மாதிரி கோவப்பட்ட அடிச்சிட்டாலாம் இந்த மாதிரி பண்ணுவா. திட்டினாலாம் நீங்கள் அடிப்பீங்களா? தூங்குன்னு சொல்லி அடிப்பாங்க. தூங்கவே மாட்டான். தூங்குன்னு படுக்க சொல்லுவான், தூங்கவே மாட்டான். இல்லை, இன்னொன்று இது சொன்னீங்களே, காலை நீட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. காலை மடக்கிட்டே இருப்பாங்க, அது திரும்பியும் உட்கார மாட்டா, நீட்டவும் மாட்டா. சப்பளங்க போட்டு அப்படியே உட்காந்துருப்பான். எப்படி இப்படி இப்படி நீட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க, இப்படியே உட்காந்துருப்பா. அப்போ வந்து புக்கில் வச்சுட்டு இருப்பேன். இப்போதான் புக்கு வச்சுட்டு இருக்கிறா. சரி. அப்போ வந்து புக்கில் வச்சுட்டு இப்படியே தான் முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். அது படிக்க மாட்டான், முறைச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரே பக்கம் பார்த்துட்டு இருப்பான். அந்த கண்ணு இப்படி அப்படியே அசையாது. ஐயோ, இது எப்படி அப்படியே முறைச்சபடி இப்படியே என்னெல்லாம் அது சொல்லுங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நைட்ல சுத்தமா தூங்க மாட்டான், கொஞ்சம் கூட கண்ணு இப்படி கூட மூட மாட்டான். ஏன் ஜீவிதா இந்த மாதிரி அதான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனேன், அந்த ப்ராப்ளம் தான் சொல்லி இட்டுன்னு போனேன். தூங்காததுக்கு என்ன காரணம் சொல்லவே மாட்டேன். அது லைட்டு போடுவோம், லைட்டை ஆஃப் பண்ணி விடுவோம். அந்த சின்ன ரெட் லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த அங்கே கிட்ட போய் வச்சுன்னு இது பண்ணுவோம். அதாவது 0 வாட்ஸ் ரெட் லைட் கிட்ட வச்சுட்டு போய் இப்படி வச்சுப்பாங்க. ரொம்ப நேரம் நிப்பா, நின்று கிட்ட போயிட்டு நின்று அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருப்பேன். அந்த பல்பை முறைச்சு பார்ப்பாங்க. புக்கை இப்படி கிட்டக்க வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கம்மியா இருக்கும். நைட்ல 0 வாட்ஸ் வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும். சரிங்க. அது கிட்ட வச்சு அந்த வெளிச்சத்துக்கோசம் அப்படி கிட்ட போயிட்டு நின்று அந்த 0 வாட்ஸ் கிட்ட போயிட்டு பார்த்துன்னு இருப்போம். முறைச்சி நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்போம். அவங்க பேசவே மாட்டாங்களா? நல்லா பேசியிருந்தான். இல்லை, அது அந்த மாதிரி மறைச்சி பார்க்க ஆரம்பிச்ச காலத்துலேருந்து பேசுறது. அப்போ எப்பனா ஒரு டைம் பேசுவாங்களா? எப்பனா ஒரு டைம் பேசுவான்.